இன்னைக்குரிய டிவோஷன் கிருபையை பெற்றுக்கொள்கிறீர்களா? நீதிமொழிகள் 8:17. கிருபையுள்ள தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை டெய்லி வருஷிக்க பண்ணினாரு. அது கர்த்தர் அவங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலும் அது இலவசமாகவும் புது பொலிவுடனும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு தேவையான மன்னாவை பொறுக்கி அதை புசித்தாங்க. அப்படி புசித்தவங்கள ஒருத்தவங்களுக்கு கூட ஏதாவது பலவீனமோ நோயோ இருந்ததா சொல்லப்படவே இல்லை. நாமும் அந்தந்த நாளின் ஜீவியத்துக்கு போதுமான தேவனுடைய கிருபைய பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஒவ்வொரு நாள் காலையிலும் அதுவும் அதிகாலையில தேவ சமூகத்துக்கு செல்லணும். அந்த நாளுக்குரிய தேவையை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் என்னை காண்பார்கள்னு சொல்றாரு. இந்த மாதத்துல கூட நம்ம நேசரேசுவின் மேலுள்ள அன்பினால ஒவ்வொரு நாளும் அவரை கருத்தாய் தேடினா அவர் நமக்கு தென்படுவாரு. இந்த மாதம் இல்ல, எல்லா மாதமும் நம்ம ஒவ்வொரு நாள் அதிகாலையில அவரை தேடினா நம்ம புதிய கிருபையை பெற்றுக்கொள்வோம். அந்த கிருபை நம்முடைய சரீரம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து நம்ம மகிழ்ச்சியோடு வாழ கண்டிப்பா நமக்கு உதவும். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை ஸ்தோத்தரித்து துதிக்கிறப்ப தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை வேண்டுதலை கேட்டு நம்மள ஆசீர்வதிப்பாரு. நம்ம அனுதினமும் வேத வசனங்களை வாசித்து தியானிக்கணும் அப்படின்னு தான் வேதமும் நமக்கு போதிக்குது. மோசே இறந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துற ஒரு பெரிய பொறுப்பு யோசுவாக்கு கொடுக்கப்பட்டுச்சு. யோசுவா இவ்வளவு பெரிய பொறுப்பை எப்படி ஏற்றுக்கொள்ளுவதுன்னு தயங்குனாரு. அப்ப ஆண்டவர் 3 காரியங்களை அவர்கிட்ட சொல்லி நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுன்னு சொல்றாரு யோசுவால. ஒண்ணு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வேத வசனம் உன் வாயில இருக்கட்டும் சொல்றாரு. 2வது வேத வசனத்தின்படி செய்ன்னு சொல்றாரு. 3வது இரவும் பகலும் தியானித்து கொண்டிருன்னு சொல்றாரு. இந்த 3 விஷயமும் நம்ம வாழ்க்கையில இருக்கிறப்ப எவ்வளவு பெரிய சேலஞ்ச்னாலும் நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல காத்திருந்து நம்ம தியானிப்போம். அடுத்து தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேவனுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் அவர் ஸ்தோத்தரித்து புதிய கிருபையை பெற்றுக்கொள்றப்ப நம்ம ஜெப ஜீவியத்தை குறித்தும் வேத வாசிப்பை குறித்தும் நம்ம அதிக கவனமா இருக்கணும். நமக்கு பிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி இல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களுடைய படிப்பு ஸ்டடீஸை குறித்து ஜாபை குறித்து நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையாக தோன்றுகிற எல்லா காரியங்களையுமே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனிடத்துல சொல்றப்ப நமக்கு கண்டிப்பா அந்த தாங்கிக் கொள்ள சகித்து கொள்ள கடந்து செல்லுகிற கிருபைய ஆண்டவரால மட்டும்தான் தர முடியும். இத நம்ம லைஃப்ல ஒரு பழக்கமா வைப்போம். கிருபைய பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமேன்.